அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் அருளப்பட வேண்டுமெனாய் வேண்டி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். டேனியல் அப்துல் ரஷீத். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். பிஏ ஆங்கில இலக்கியம், ராயலா காலேஜில் ஜேர்னலிசம் படித்தவன். யங் முஸ்லீம் டைஜஸ்ட் என்ற ஆங்கில பத்திரிகையிலே அதன் எடிட்டர் அருமை சகோதரர் விஜய் அப்துல் காதிரிடம் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொண்டு ரிவர்ட்டட் டு இஸ்லாம் 2003ஆம் ஆண்டு இஸ்லாத்துக்கு ரிவர்ட் ஆகி இப்பொழுதும் என்னுடைய ஜேர்னலிசம் பணியை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். கோவையில் உள்ள புனித குர்ஆன் ட்ரஸ்ட் என்ற நண்பர்களோடு இணைந்து தாவா பணியை செய்து வருகின்றேன். அது மட்டுமின்றி சில நல்ல புத்தகங்களை, நல்ல செய்திகளை மொழிபெயர்த்து அதை தமிழிலும் ஆங்கிலத்திலும், தமிழில் உள்ள நல்ல புத்தகங்களை ஆங்கிலத்திலும், மலையாளத்தில் உள்ள நல்ல புத்தகங்களை ஆங்கிலத்திலும், தமிழிலும் மொழிபெயர்த்து இக்ரா பப்ளிகேஷன் என்ற ஒரு அமைப்பிலும் இருந்து பணியாற்ற வருகின்றேன். இங்கு இன்று என்னை சிறப்பு விருந்தினராக பேச அழைத்திருக்கிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்களில் பல பேர் இஸ்லாத்தை தங்களை இணைத்து கொண்டவர்கள். ரிவர்ட்டட் டு இஸ்லாம், நாட் கன்வெர்ட்டட் டு இஸ்லாம், ரிவர்ட் டு இஸ்லாம், அதாவது மீண்டும் இஸ்லாத்திற்கு திரும்பி வந்தவர்கள். மிக சந்தோஷம் அடைகின்றேன். எனக்கு சிறுவயதாக இருக்கும் பொழுதே நான் பைபிளை நன்றாக வாசித்திருக்கின்றேன். குர்ஆனை இப்பொழுது இஸ்லாத்திற்கு 2003ஆம் ஆண்டிலிருந்து மிக தீவிரமாக, மிக கவனமாக கூர்ந்து படித்து என் வாழ்வியலில் ஒரு அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றானே, மனித சமுதாயத்திற்கென்று அனுப்பப்பட்ட ஒரு நல் உரையே அன்று வேறு இல்லை என்கிறானே, அதை முற்றிலுமாக உணர்ந்தவனாய் இந்த திருக்குர்ஆன் மற்றவர்களுக்கும் சென்றடைய வேண்டும், இதை பற்றி தெரியாத மாற்று மதத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த புனித குர்ஆன் ட்ரஸ்டுடைய உன்னதமான நோக்கமாக இருப்பதால்தான் அதில் இணைந்து தாவா பணியை செய்து வருகின்றோம். இந்த புனித குர்ஆனை படித்து, இந்த புனித குர்ஆனை ஓத கேட்டு இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் அதிகம் பேர். சமீபத்தில் கூட பேவே கென்னடி என்கிற ஒரு பெண்மணி சிஐஏல அமெரிக்க உளவுத்துறையில் பெரும் அதிகார பொறுப்பில் இருந்தவர்கள், அமெரிக்காவிலே நியூ ஆர்லியன்ஸ் பகுதியில் ஒருவர் மீது சந்தேகத்துடன் இருக்கும் ஒரு நபரை விசாரிப்பதற்காக மசூதிக்கு செல்கிறார்கள். அங்கு இவர் செல்வதற்கு முன்னால் தொழுகை நேரமாகிவிட்டதனால் எல்லாரும் முகம் கை கால் கழுவி கொண்டிருந்தால் இவர்கள் வெளியே காத்து கொண்டிருக்கும் பொழுது அதான் ஒளி ஓத கேட்கிறார்கள். பிறகு அதையும் வெயிட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே தொழுகையிலே அல்ஃபாத்தியா சூறாய் ஓதும் பொழுது அந்த சூறாவின் அழகை, எலோகன்ஸ், ஆங்கிலத்தில் கரெக்டான ஒரு வார்த்தை எலோகன்ஸ், அதை கேட்டு அப்படியே பிரமித்து நின்று அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தொழுகை முடிந்து பார்த்தால் நிறைய பெண்களும் அந்த தொழுகையை மசூதியிலிருந்து வெளியே வரும்போது இவருக்கு தெரிந்து கிறிஸ்தவராக இருந்த பெண்களே, இவருடைய சில நண்பர்களே அதில் வருவதை பார்த்து
ஆச்சரியப்பட்டு அவர்களை பின்தொடர்ந்து கேட்ட பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதையும் சில பேர் சீக்ரெட் இஸ்லாமியர்களாக அமெரிக்காவில் வாழ்வதையும் கேட்டு அப்பொழுது உண்மையிலேயே அவர்கள் நான் இந்த கேட்டேனே இப்பொழுது அதான் அந்த இஸ்லாமிய இந்த குரானின் வார்த்தைகள் அரபிக்கில் அவ்வளோ அழகாக என் காதில் நீங்க ஆரம்பிட்டிருந்தது, அந்த புத்தகத்தை கொடுங்கள் என்று படித்து வாங்கி அதை கேட்டு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். பாருங்கள், இஸ்லாத்திற்கு வந்து இப்பொழுது அவர்கள் பெயர் கதீஜா கரார், பெரிய எழுத்தாளரும் கூட அவர்கள். தற்பொழுது அவர்கள் சிங்கப்பூரில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அமெரிக்காவில் சிஐஏ பதவியை விட்டு சிங்கப்பூரில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஜிகாத் அன்ஸ்பன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி பல புத்தகங்களை குறைந்த பதிப்பில் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், இந்த குர்ஆனை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா என்று கேட்கிறான். இப்பொழுது கூட இந்த குர்ஆன் இருக்கும் அறிவியல் உண்மைகளை பல விஞ்ஞானிகள் பல நாடுகளில் பல மொழிகளில் இந்த குர்ஆனை வந்து விஞ்ஞானத்துடன் ஒத்து பார்க்கிறார்கள், ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள். அதை ஆராய்ந்து பார்த்தும் பல கிறிஸ்துவ விஞ்ஞானிகள் இந்து விஞ்ஞானிகள் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இதை வந்து படைத்தவன் படைப்பாளன் ஏக இறைவன் இறுதி தூதராம் நற்பண்புகளின் நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அருளிய இது. இந்த குர்ஆனை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எந்த பக்கத்தை நீங்கள் திருப்பினாலும் உங்களுக்கு காதாக ஒரு செய்தி அதில் இருக்கும். அதனால தான் குர்ஆனில் பார்த்தீர்கள் என்றால் மனிதர்களே நம்பிக்கையாளர்களே என்று தான் கூறுகின்றார். முஸ்லிம்களே அப்படின்னு எங்கேயாச்சும் குர்ஆனில் கூறியிருக்கா? இருக்காது. நம்பிக்கையாளர்களே மனிதர்களே அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஃபார் பிலீவர்ஸ், அன்னும் அவன் படித்த ஹியூமன் பீயிங்ஸ்க்காக தான் இந்த குர்ஆனை படைத்தான். ஒரு ஆங்கில எழுத்தாளர் மிக அருமையாக சொன்னார், அரேபியா தேசத்திலே சாதாரணமாக ஒட்டகங்களை ஓட்டி கொண்டிருந்தவர்களும் மூட நம்பிக்கையை தெரிந்து கொண்டிருந்தவர்களும் முரட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களையும் அழித்து மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக எழுந்த இந்த புத்தகம்தான் இறைவன் அனுப்பிய புத்தகம் புனித குர்ஆன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் பல இடங்களில், இதை நீங்கள் படித்து பார்க்க வேண்டாமா, ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா என்று கேட்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் முஸ்லீம்களிலே வந்து நான் தாவா போகிற இடத்துல போகிற போதெல்லாம் நான் கேட்பது, முஸ்லீம் சகோதரர்கள் தாய்களை பார்த்தால், இன்று நீங்கள் குர்ஆனை காலையில் வாசித்தீர்களா, படித்தீர்களா, இல்லை இரவு படித்தீர்களா, அதை ஏதாவது எடுத்து ஒரு பொருளில் ஏதாவது எடுத்து ஒரு தலைப்பில் நாம் பேச வேண்டும் என்று இன்று ஏதாவது ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று தான் கேட்பேன். அந்த பழக்கம் நமக்கு வந்திருந்தால் இந்த குர்ஆனிலிருந்து நிறைய விஷயங்களை வெளிநாட்டுக்காரர்கள் கிறிஸ்துவ விஞ்ஞானிகள் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து பல விஞ்ஞான உண்மைகளை கண்டிருக்கிறார்கள். ஏனால் அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்குமே நாலேஜ், ஞானத்தை கொடுத்திருக்கின்றான், இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. மைக்கேல் எச் ஹார்ட் எழுதின தி கிரேட்டஸ்ட் என்ற புக்கை படித்திருப்பீர்கள். உலகிலே இருக்கிற 100 முக்கியமான நபர்களை தேர்ந்தெடுத்து அதில் முதன்மையானவர் யார் என்று எழுதிய புத்தகத்தில் முதன்மையானவராக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறிப்பிடுகின்றான். இரண்டாவதாக யாரை குறிப்பிடுகின்றான்? ஐசக் நியூட்டன். இரண்டாவதாக ஐசக் நியூட்டனை குறிப்பிடுகிறான். ஏனென்றால் ஐசக் நியூட்டன் வந்து ஒரு மாபெரும் விஞ்ஞானி. அவரே சொன்னார், அத்தகைய விஞ்ஞானி ஐசக் நியூட்டனுடைய இந்த இயற்பியல் சார்பியல் லா ஆஃப் ஆக்ஷன்ஸ் இல்லைங்களா, அது இல்லாட்டி உலகில் வந்து எந்த ஒரு கண்டுபிடிப்புமே இல்லை.
அத்தகைய ஐசக் நியூட்டனே வந்து நான் முஸ்லிம்களின் தோளின் மீது ஏறிதான் வானத்தை பார்த்தேன்னு சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம்களின் தோளின் ஏறிதான் நான் வானத்தை பார்த்தேன் என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஐசக் நியூட்டனுக்கு முன்னாலேயே வானசாஸ்திரத்திலும் விஞ்ஞானத்திலும் முஸ்லிம்கள் மிக சிறப்பாக இருந்திருக்கிறார்கள். புரிஞ்சுதுங்களா? ஆனால் ஒரு சில நூற்றாண்டுகள் இடைவெளியில் அது அப்படியே போய்விட்டு அழிந்து விட்டபடியால் அந்த விஞ்ஞானங்களை வந்து கிறிஸ்தவர்கள் மற்ற நாட்டுக்காரர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதனால தான் ஐசக் நியூட்டன் அந்த வான சாஸ்திரத்தை பற்றி படிக்கும் பொழுதும் அதை பற்றி இந்த லாவை எழுதும் பொழுதும் இந்த புவியீர்ப்பு விசை என்பதை கண்டுபிடித்து அந்த ஆக்ஷன்ஸ் மோஷன், லா ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத அந்த ஒரு பகுதியிலே குறிப்பிடும் பொழுது இஸ்லாமியர்கள் முதுகில் ஏறிதான் நான் வானத்தை பார்த்தேன் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பின்னால் வந்த ஐன்ஸ்டீன், ஆல்ஃபர்ட் ஐன்ஸ்டீன் இஸ் அ ஜூ, ஜெர்மன் ஜூ. அவருக்கு இப்படிதான் அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் அந்த அறிவையும் ஞானத்தையும் அளிக்கின்றான். அதை அவனே தான் அதை பயன்படுத்தவும் வைக்கின்றான். ஐன்ஸ்டீன் அதற்கப்புறம் வந்து ரிலேட்டிவிட்டி, சார்பியல் அப்படிங்கிற கொள்கை எல்லாமே அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவரு கூட சொன்னார், அவர் வந்து சில இடங்களில் சொல்லுகிறார், ஒரு இடத்துல கூட பார்க்கும் பொழுது அந்த வானத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து இந்த சார்பியல், அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னைத்தன்னை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருப்பதால் தான் அது வந்து ரிலேட்டிவிட்டி அப்படின்னு ஒரு இது தியரி. அதனால தான் அது அப்படியே நிற்குது, தன்னைத்தானே சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த பூமி எடுத்துங்க 1655 கிலோமீட்டர் ஸ்பீடில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு உலகத்தையும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இந்த தியரியை படிக்கும் போது டாக்டர் அப்துல் கலாம் கூட சொன்னாங்க, அவருக்கு 60 வயது ஆகின பொழுது டாக்டர் அப்துல் கலாம் சொன்னாங்க, இந்த பூமி இப்படி தன்னைத்தானே 1610 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றி சூரியனும் சுற்றி வந்திருக்குல்ல, இப்போ எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுல, நான் கிட்டத்தட்ட 56,000 கோடியே 89 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டேன். 60 வயசுல இந்த உலகத்தை டிராவல் பண்ணிட்டேன். என்ன ஒரு அற்புதம், அல்லாஹ்வின் படைப்பு. இப்போ எனக்கு 60 வயசு ஆக போகுது அடுத்த மாதம்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 56,000 கோடி கிலோமீட்டரை வந்து நான் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டேன். கோயம்புத்தூருக்கு மெட்ராஸ் தான் வந்துட்டு போயிரு ட்ரெயினில். அதுதான் உலகம், அல்லாஹ்வின் படைப்பு. இதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வலிமை என்ன, படைத்தவன் ஒருவன் தான் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதை தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். ஸோ அதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணி இருக்கணும்? குர்ஆனை நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் தலையான கடமை. இப்போ கூட இந்த இதில் வந்து விஷுவலில் வந்து கண்ணை போட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் கூட ஒரு இடத்துல கேள்வி கேட்பான், கண்ணை வந்து செவிப்புலனும் பார்வைக்கும், உங்கள் பார்வைக்கும் செவிப்புலனுக்கும் உரிமையாளன் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறான் அல்லாஹ் குர்ஆனில். இந்த கண்ணை இப்போ காமித்தாங்க, ஒளிப்படுது, ஒரு பொருள் மேலே ஒளிப்படுத்தி ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வந்து ரெட்டினாவில் போய் பட்டு, ரெட்டினா வந்து என்ன பண்ண உடனே மின் அலைகளை ஏற்படுத்தி ஒரு அந்த ஒளியை வந்து உடனே வார்த்தைகளாக மாற்றி உடனே பின்னால் இருக்கும் ஒரு மூளைக்கு இருக்கும் ஒரு விஷன்ங்கிற ஒரு பகுதிக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம். அது என்ன ஒரு அழகான விஷயம் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த ஒளி என் கண் அடிக்குது, இந்த கண் வந்து உடனே ரிஃப்ளெக்ட் ஆகி மின்னலையை ஏற்படுத்தி என்னோட ரெட்டினா கொண்டு போகுது. அந்த ரெட்டினாவிலேருந்து உடனே வந்து அங்கே வந்து அதான் அப்படிங்கிற ஒரு செகண்டில் ஒரு அப்படிங்கிறதுக்குள்ள அது வந்து என்ன பண்ணுது, பின்னால் பிரெயின் கொண்டு போகுது. பிரெயின் வந்து எனக்கு சொல்லி இப்போ இந்த ஒளியை நான் பார்க்கிறேன். ஆனால் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டுக்குள்ளே தான் இருக்கு. மூளை வந்து வெளிச்சத்தை பார்ப்பதில்லை, அது இருட்டுக்குள்ளே தான் இருக்கு. எல்லாம் அறிந்தவன் இறைவன் தான். இன்னும் கூட அது வந்து அத்தனை எவ்வளவோ விஞ்ஞானங்கள் முன்னேற்றம் கொண்டு விட்டுறது, அது அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும். காதை எடுத்துக்குங்க, இந்த காதில் வந்து உடனே வந்து கலோரிஸில் வந்து இந்த சவுண்ட், ஒரு சவுண்ட் அங்கே இப்போ விழுந்தது, அந்த சவுண்ட் என் கலோரிஸ்க்கு வருது. அது அப்படியே அதிர்வுகளை ஏற்படுத்தி அந்த அதிர்வுகளும் மறுபடியும் என்ன ஆகுது, பிரெயினுக்கு தான் போகுது. அந்த பிரெயினில் வந்து உடனே போய் அங்கேயும் அந்த இடத்துல வந்து அந்த சவுண்ட் டிஷ்யூஸ், அதுலேருந்து எனக்கு வந்து இந்த சத்தம் இது அப்படிங்கிறதையும் பிரெயின் தான் உணர்த்துது. ஒரு பெரிய மியூசிக் கன்சர்ட்டில் போய் உட்காந்தாலும் கூட அந்த மியூசிக்கில் ட்ரம் வாசிக்கலாம், ஹார்மோனியம் வாசிக்கலாம், கிட்டார் வாசிக்கலாம்.
அந்த வாசலில் அந்த பாடகன் பாடிக்கொண்டிருக்கலாம், அத்துணையும் நான் கேட்கொண்டிருப்பேன். அதே நேரத்தில் என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒருத்தன் பேசுறதையும் என்ன கேட்குது, என் காது கேட்குது. உங்கள் கைகளை இப்படி வைத்து பாருங்கள், எவ்வளவு தத்ரூபமாக எவ்வளவு தெளிவாக கூர்மையாக தெரியுது. இன்னைக்கு டிவி முன்னால் உட்கார்ந்துட்டு பார்க்குறீங்க, 2 டைமென்ஷன். நம்மளுடைய கண்ணே அல்லாஹ் சுப்ஹானஹு 3 டைமென்ஷனில் படிச்சிருக்கான். நல்லா கேட்டுங்க. இந்த கண்ணுடைய கூர்மையான பார்வை மாதிரி நீங்கள் ஒரு டிவி முன்னால் உட்காந்து கேளுங்க, அது 3Dவாக இருக்கட்டும். இன்னைக்கு எவ்வளோ பெரிய 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 வல்லுநர், பெரிய பெரிய கம்பெனிகள், சாம்சங் அவன் இவெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு கிறிஸ்டல் கிளியராக கொண்டு வரான், டிவி கொண்டு வரான்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான். ஆனால் உண்மையிலே உங்கள் கண்ணின் தெளிவான ஒரு பிக்சரை போல டிவியில் கொண்டு வர முடியுமா? முடியாது. அது முடியவே முடியாது. 3 டைமென்ஷன் கொண்டு வரும், மிக தெளிவாக ரொம்ப கூர்மையாக ஷார்ப்பாக நீங்கள் பார்க்கலாம் இருந்தாலும் கூட. ஆனால் அதற்கும் நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு ஒரு கண்ணாடியை போட்டால்தான் அந்த 3D பயன்படும். அதே மாதிரி தான். அதனால அல்லாஹ்வின் படைப்பில் இருக்கின்ற இந்த அற்புதங்களை பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே இதை படைத்தவன், இதை நீங்கள் கேட்கணும், படித்தவர்களை பார்த்து கேட்கணும். இதை ஆராய்ந்து பாருங்கள். இந்த படைப்பவர்களை என்ன சொல்லுது? நம்மளுடைய பாடியோட படைப்பே படைத்தவனை பற்றி தான் சொல்கிறது. உலகத்தில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள். அதனால தான் அல்லாஹ் சொன்னான், நான் படைத்தவர்களை போய் பாருங்க, கோ அவுட், வெளியே போங்கள், இந்த உலகத்தை பாருங்கள். இந்த உலகத்தை பார்த்தால் உங்களுக்கு அல்லாஹ்வின் பராக்கிரமம் தெரியும். ஜஸ்ட் உலகத்தை பாருங்க போய் அப்படின்னா. 2008 சைனாவில் ஒலிம்பிக்ஸ் நடந்தது. நான் ஒரு புத்தகத்தில் படித்து அதை ஒரு மொழிபெயர்ப்புக்காக ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருப்போம், பாஸ் கண்ணாயிட்டேன். 2008 அந்த சைனாவில் மெயின் ஸ்டேடியம் பிக்கிங் பக்கத்தில் இருக்கிற ஜுசனு அங்கிற ஒரு தீவை எடுத்து, அந்த மாதிரி ஒரு இடத்தை எடுத்து அங்கே தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேடியத்தை பில்ட் பண்ணுறான். பெரிய ரவுண்டாக அந்த ஸ்டேடியம் உங்களுக்கு ஞாபகம் வருது. இல்லாட்டி இன்னைக்கு போய்ட்டு சைனீஸ் ஒலிம்பிக்ஸ்னு தட்டி அதை பார்த்தீர்கள் என்றால் வட்டமாக அந்த ஸ்டேடியம் வருது. அட் அ டைமில் 1,60,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேடியத்தை சைனீஸ் பில்ட் பண்ணான். அந்த ஸ்டேடியத்தை கட்டக்கூடிய தியரியை அந்த ஸ்டேடியத்தை அவ்வளோ பெரிய விஞ்ஞான வளர்ச்சியில் இன்னைக்கு இருக்கான் சைனீஸ். அந்த ஸ்டேடியத்துக்கான பிளானை எங்க இருக்கீங்களா, ஒரு சயின்டிஸ்ட், ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் எடுத்திருக்கான். ஒரு பறவையோட கூட்டு, ரேவன் அப்படிங்கிற ஒரு பறவையை பார்க்கும்பொழுது அது கூட்டை பார்த்துருக்கா. அந்த கூடு கிடைத்திருக்குது. அந்த கூட்டை கொண்டு வைக்கும் பொழுது அந்த கூடு அப்படி ரவுண்டா இந்த சைஸ்ல இருந்திருக்கு. அந்த கூட்டை ஆராய்ச்சி செய்து அப்படியே இன்னைக்கு சைனாவில் 2008 அவன் பில்ட் பண்ண அந்த ஸ்டேடியம் எப்படி இருந்துங்க, ஒரு பறவையின் கூட்டை போடு இருந்தது. அப்படியே தான் அதையும் பண்ணான். கம்ப்ளீட் பில்லர்ஸ் அப்படியே போட்டு ரவுண்டு போட்டு அந்த புள்ளையை கொண்டு எப்படி அந்த பறவை கூடு கட்டியதோ அதே போல தான் இவனு என்ன பண்ணியிருக்கான், அந்த கயிறுகளை கொண்டும் பிளாஸ்டிக் நார்களை கொண்டும் இரும்பு கம்பிகளை கொண்டு தான் கண்விட்டு அதுக்கு கீழே போட்டிருக்கான். இட்ஸ் அ பேர்ட்ஸ் வியூ. ஒரு பறவையின் கூட்டில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்கான் அந்த ஸ்டேடியத்தை. அவ்வளோ பெரிய வல்லரசானவன் அந்த ஸ்டேடியத்தை கட்டியிருக்கா. உலகமே அந்த ஸ்டேடியத்தை போற்றியது. 1,60,000 பேர் உட்காந்து பார்க்கலாம். மழை வந்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியத்தை கட்டினான். அதுதான் நல்லா கேட்கிற, வானத்தில் பறந்து செல்லும் பறவைகளை நீர் பார்க்கவில்லையா? மனிதனை பார்த்து கேட்கிறான் நல்லா. ஒரு பறவையில கூட, ஒரு சின்ன குருவியிலை கூட உனக்கு ஒரு விஷயத்தை வைத்திருக்கின்றேன், அதை நீ பார்த்தால் தானே தெரியும். அதை யார் தூக்கி பிடிப்பவன்? இந்த ரகுமானை தவிர வேறு யார் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கலாம். இப்போ ரொம்ப சிறப்பு அம்சமாக எங்கேயுமே இப்போ நம்மளுடைய பிரதம அமைச்சர் கூட இன்னைக்கு எல்லாம் போய் ஜப்பானுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப ஆவலாக என்ன இருக்காருன்னா, ஒரு புதிய ஒரு இதை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இதாக இருக்கார். நம்ம பிரதம மந்திரி நம்மளுடைய இதற்கும் நியூ டெல்லிக்கும் குஜராத் அகமதாபாடுக்கும் நான் புல்லட் ட்ரெயினை கொண்டு வரேன், புல்லட் ட்ரெயினை கொண்டு வர போகின்றேன் என்று சொல்லியிருக்கார். 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் புல்லட் ட்ரெயின். அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதை வடிவமைத்தவர்கள் எல்லாமே சைனீஸ் இருந்தால் அதை ஒரு முறைப்படுத்தி அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்த ஜாப்பனீஸ் தான். அதுக்கு ஷின்கான்ஷன் அப்படின்னு ஒரு பேரே வச்சிருக்கான்.
இந்த புல்லட் ட்ரெயினுக்கு ஒரு பட்ட பேர் ஷின்கான்ஷன் அப்படின்னு வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு அவன் புல்லட் ட்ரெயினை செஞ்சப்போ இப்போ நம்மகிட்ட இருக்கிற சாதாரண என்ஜின்ஸ், எலக்ட்ரிக் என்ஜின்ஸ் தான் வச்சுருந்துருக்கான். அப்போ அதோட ஸ்பீடு வந்து 175 to 200 ஸ்பீடை தாண்ட முடியல. ஏன்னா நிறைய இடத்துல சுரங்கங்களை தாண்டி செல்ல வேண்டி இருந்ததால் சுரங்கப்பாதைகளை போகும்போது சுரங்கப்பாதையில் இருக்கிற இந்த ட்ரெயினோட வேகத்தில் ஏற்படும் அதிர்வுகள் சுரங்கத்துக்குள்ளே போகிறதுனால அதில் இருக்கிற இரைச்சல் வரும்ல, அந்த இரைச்சல்களின் அதிர்வுகளை வந்து அந்த மோட்டர்ஸ், அந்த ரோட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே டர்போ என்ஜின்ஸ், அதே வந்து ஃபெயிலியர் ஆகி 2-3 ஆக்சிடென்ட் ஆச்சு. அது இது எப்படி நம்ம வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய அறிஞன், அவர் பேர் வந்து மெகாட்சு அப்படிங்கிற ஒரு அறிஞர், அவர் பெரிய ஒரு பேர்டு வாட்சரும் கூட, பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வார். நிறைய போய் அந்தந்த ஒரு பறவைகளை போய் பார்த்து உட்காந்து அப்படியே பைனாக்குலர் அப்படியே இருப்பார், ஆராய்ச்சி பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வார். அப்போ பார்க்கும்பொழுது கிங்ஃபிஷர்ங்கிற ஒரு பறவையை பற்றி பார்க்கிறார். அந்த கிங்ஃபிஷர் என்ன பண்ணுதுன்னா 800 feet இருந்து ஒரு கிங்ஃபிஷர் மீன் கொத்தி பறவை 800 அடியிலிருந்து பறந்துட்டு இருக்கு. 800 அடிக்கு மேலே பறந்துட்டு இருக்கு. 800 அடியிலிருந்து அல்லாஹ் தாலா சுப்ஹானஹு அல்லாஹ் அந்த 800 அடியிலையும் கூட துள்ளி வீழும் மீனை பார்க்கக்கூடிய சக்தி அது கொடுத்துருக்கான். உடனே சர்ன்னு கீழே வருது. இந்த விஞ்ஞானி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பறவை கீழே வந்துங்க அந்த ஏரியின் தண்ணியை தொட்டு சல்லுன்னு அந்த மீனை பிடிக்குது. அந்த ஏரியின் தண்ணியை வந்து இந்த பறவையின் அழகு தொடும்போது அப்படின்னு கூட வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகலை. என்னடா அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகலை. அப்போ அந்த ஸ்பீடில் வந்து வானத்திலையும் வந்து ஒரு ஊடகம் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது 2வது திரவம். அதற்குள் அதோட மூக்கு அப்படி உள்ள நுழைச்சி டக்குன்னு மீன் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சிறு ஸ்பிளிட்டர் கூட இது ஆகலை. உடனே ஏன் அப்படின்னு அந்த பறவைக்கு என்ன இறைவன் அப்படி ஒரு சிறப்பை அழைத்திருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது அதோடைய மூக்கு கூர்மையாகவும் கழுத்து நீண்டும் சிறகுகள் வந்து அது குறுக்கி உடனே வருது. உடனே அதை எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி செய்து எப்படின்னு பார்த்த உடனே தான் இந்த புல்லட் ட்ரெயினோடைய இன்ஜின் ஸ்டைலே மாற்றி இன்னைக்கும் புல்லட் ட்ரெயின் பாருங்க கூர்மையாக இருக்கும். உடனே அந்த கம்பெனி அந்த ரேடரையும் அந்த டர்போவையும் உண்டாக்கிய என்ஜின் பேரே வந்து அது பேரு கிங்ஃபிஷர் அப்படின்னு வச்சாங்க. என்ஜின்ஸ் ஆர் கால்டு கிங்ஃபிஷர். இதை பார்த்த உடனே கனடா நாட்டுக்காரன்னு இப்போ எல்லாருமே வந்து புல்லட் ட்ரெயினில் தான் போகிறானுங்க. பயோமிங்கிற ஒரு இடத்துல வந்து பயோமி ரினியூவல்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி, அவங்ககிட்ட போய் இன்னும் மறுபடியும் லேட்டஸ்டாக இது பண்ணும்போது அப்போது இது வந்து அடித்த பேட்டி. நீங்கள் வந்து இந்த புல்லட் ட்ரெயின்ஸ் அப்படின்னு மகாட்சு அப்படின்னு நீங்கள் .com போட்டு உள்ளே போனீங்கன்னா சொல்கிறார், நான் வந்து இதை வந்து கிங்ஃபிஷர் என்ற ஒரு பறவையிடமிருந்து நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த பறவையிடமிருந்து நான் எடுத்தேன். இந்த பறவை வந்து எப்படி அல்லாஹ் படைத்த இறைவன் அதற்கு ஒரு வல்லமை அடித்திருக்கான். சின்ன பறவை இல்லை, அந்த பறவைக்கு ஒரு வல்லமை அடித்திருக்கான். அது வந்து மேலே இருந்து இதில் வந்து 800 feet இருந்து டைவ் அடித்து வந்து அது தண்ணீரை தொட்டு உள்ளே இந்த மீன் பிடிக்கும் பொழுது ஏன் வந்து ஒரு சின்ன இது கூட வாட்டரில் டிஸ்டர்பன்ஸ் ஆகலை அப்படிங்கும் பொழுது அதோடைய அமைப்பு அதோட வேகம். அதனால தான் இந்த புல்லட் ட்ரெயினுக்கு வந்து முன்னாடி அந்த சப்பையான இன்ஜினை மாற்றி இன்ஜினை கூர்மை பண்ணேன். அப்போ வந்து அதோட ஸ்பீடோட அந்த அதிர்வுகளும் அது வந்து அந்த குகைக்குள் சென்ற அதிர்வுகளும் என்ன ஆகிடுச்சு, காம்பேக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் கூட 3 பேர் தான் இறந்தார்கள். ஆனால் இங்கே ஒரு ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. அப்போ கூட அதிகம் உடனே பண்ணால் இந்த இதுக்கு வந்து அந்த காம்பேக்ட்னால தான் அந்த என்ஜினே நின்றுமா. அந்த அதிர்வலைகள் வந்து அந்த என்ஜினையே அந்த இழந்தவிடம் இப்போ வந்து சரி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நல்லா அப்போ நான் அதை படிக்கும் பொழுது அந்த புத்தகத்தை வந்து ஒரு அத்தாட்சிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இருந்து உடனே அதுக்காக வந்து டீப்பாக அதுக்குள்ளே போகும்பொழுது தான் இந்த 2008 வந்து சைனீஸ் கட்டின அந்த ஸ்டேடியம் வந்து கூட ரேவன்கிற ஒரு பறவையின் கூடு அப்படின்னு தோணுது. அப்போ வந்து வேலை ஆகாயத்தில் பறந்து செல்லும் பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா, அவற்றை ஆகாயத்தில் தாங்கி நிற்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவனும் இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த வேடை போட்டோம். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன.
அந்த ஸ்டேடியத்துக்கு அதை போட்டுட்டு இந்த ட்ரெயினோட புல்லட் ட்ரெயினுக்கு இதை போட்டோம். இறக்கைகளை விரித்து கொண்டும் மடக்கி கொண்டும் இவர்களுக்கு மேல் ஆகாயத்தில் அணி அணியாக செல்லும் பறவைகளை இவர்கள் கவனிக்கவில்லையா? ரகுமானை தவிர மற்ற எவரும் ஆகாயத்தில் தூக்கி பிடித்து கொண்டிருக்கவில்லை. நிச்சயமாக அவன் உற்று நோக்கவனாக இருக்கின்றான். அப்படி இந்த சப்ஜெக்டே நான் அதை பிரிண்ட் எடுத்த ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்ட்டை கொண்டு போன, டைனாமிக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்ட்டை, பிஹெச் ஆர்ட்ஸ் காலேஜ் தான், அங்கே பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க கோயம்புத்தூர். அவர்கிட்ட கொண்டு போய் இந்த ஷின்கான்ஷன் புல்லட் ட்ரெயின்ஸை பற்றி கொடுத்து, இந்த மகாட்ஷு அவரோட ஃபைண்டிங்ஸை பற்றி கொடுத்தேன். அவருடைய ஸ்டன் ஆகிட்டார். அப்புறம் அவர்கிட்ட இந்த குரான் புத்தகத்தையும் வைத்தேன். பாருங்கள், எல்லாம் முதலே சொல்லியிருக்கான், நம்ம தான் பார்க்கல. சைனாக்காரன் கடவுளே இல்லைங்கிற கம்யூனிஸ்டுக்காரன் பார்த்துருக்கான், கடவுள் நம்பிக்கையுள்ளவங்க நம்ம பார்க்காம விட்டுருக்கீங்க. அதுதான் இதுக்கு முன்னாலே நம்ம புல்லட் ட்ரெயினை அவனுக்கு முன்னாலே கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் அந்த குரானை வாங்கி வைத்து கொண்டார்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இது படைப்பாளன் இறுதியாக நமக்கு கொடுத்த புத்தகம். மனிதர்களுக்காக நம் நல்வாழ்வு என்ன எழுதியிருக்கு, அகில உலக மக்களுக்கும் இது ஒரு நல்வுரையை அன்றி வேறு இல்லை. எனிவர் நிறைய பேர், என்னுடைய நண்பர் கூட ஒருத்தர் இஸ்லாமுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த புத்தகத்தை. அப்போ அவங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, அவங்க திடீர்னு அவங்க தந்தை இறந்துட்டாங்க. 4 சிஸ்டர்ஸ், 3 பிரதர்ஸ், இதில் சின்ன சின்ன குழந்தைங்க வேற. அந்த பெரிய நிறைய சொத்துகள் வச்சிருந்தாங்க. இவர் மட்டும்தான் இஸ்லாத்திற்கு வந்திருந்தார். அவருடைய சகோதரர்கள் இல்லை வரல. ஏன் ஈவன் மனைவி கூட அப்படியே கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க, வரல. பெரிய நிறைய சொத்துக்கள் வைத்திருந்தாங்க. அப்போ எல்லாருமே இந்த சொத்தை எப்படி பிரிப்பது அப்படிங்கும் பொழுது எல்லாரும் உடனே ஒரு சொல்லியிருக்காரு, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சொத்துக்களை எப்படி பிரிப்பதுன்னு படைத்த இறைவனே சொல்லியிருக்கான் அப்படின்னு. அவங்க பிரதர் அவர் அங்கே ஒரு ஜெர்மன் கம்பெனியில் வேலை செய்கிறார், அவரு கொண்டு போய் கொடுத்துருக்காரு. உடனே எல்லாம் உட்காந்து பேசி சொத்தை அழகாக பிரித்து கொண்டார்கள். போன வாரம் அவருடைய சகோதரை எல்லாரையும் குடும்பத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு பார்த்தேன். அப்போ சொன்னார், இவர் தான் டேனியல் ரஷின். அவங்க பிரதர் சொன்னார், பிரதர் உங்கள் கையில் இருக்கிறது நிச்சயமாக இறைவன் எழுதிய புத்தகம் என்றார். அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அப்படியே சொன்னார். அவர் சாந்தகுமார், சாமுவேல் சாந்தகுமார், கோவையில் இருக்கிற ஒரு பிஎஸ்சி அக்ரி படித்தவர். அங்கே ஒரு ஜெர்மன் கார்ல் ஃபியூகல்ங்கிற ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கார் கோயம்புத்தூரில். நீங்கள் வேணா அவரை சாமுவேல் சாந்தகுமார் நோட் பண்ணிங்க. இப்படியே என்னிடம் சொன்னார், ரிட்டன் பை இஸ் த குரான் இஸ் அ காட்ஸ் வேர்ட் டேனியல் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எல்லாவற்றிற்கும் இந்த புத்தகத்தில் என்ன இருக்குங்க, இதில் இருக்கு. இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் கூட இருக்கு இல்லைங்களா? எல்லாத்துக்குமே இருக்கு. மரணத்தை யாராயிலும் சுவைத்தே தீர வேண்டும், அது யாரா இருந்தாலும் சரி இல்லைங்களா, சுவைத்தே தீர வேண்டும். எல்லாத்துக்கும் இதில் விஷயங்கள் இருக்கிறது. அதனால ஏன் அப்படின்னா தான், அதனால தான் இப்போ இந்த அத்தாட்சிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை என்னன்னா, அப்போ பண்ணும்போது தான் இதுவரைக்கும் சொல்லப்படாத அத்தாட்சிகளை பார்க்கும் பொழுது அப்படி என்னால் அதாவது ஒரு இடத்துல நான் எழுதி கொண்டிருக்கும் போது ஒரு பைபிள் படி பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு தெரியும், பைபிள் படி பார்த்தீங்கன்னா அந்த நூ ஹலையோடைய பீரியடில் வந்த வெள்ளம் பைபிளிலே இந்த உலகத்திற்கென்றே சித்தரிக்கப்பட்டிருக்கும், கம்ப்ளீட் வேர்ல்ட். ஆனால் குரானில் அழகாக சொல்கிறான், இது ஒன்லி ஃபார் ஈராக்கில் இன்னைக்கு இருக்குல்ல, மெசபடோமியா, டைக்ரீஸ் அண்ட் யூப்ரட்டிஸ் நதி பாயுதுங்களா, அந்த இடத்துல மட்டும்தான். நீங்கள் குரானை டீப்பாக படிச்சிங்களா, குரானுக்கும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்க தவறான கருத்துக்கும் குரானுக்கும் அதில் விடை இருக்கு. இதை தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம தெரியாத அறியாமையில் இருளில் இருக்கிறவர்களிடம் இதை தான் ஒவ்வொரு முஸ்லீம்களும் கொண்டு செல்ல வேண்டும். இதை தான் எடுத்துட்டு போகணும். ஏன்னா மிகச்சிறந்த ஒரு அத்தாட்சி, ஃபைனல் டெஸ்டமெண்ட், ஃபைனல் காட்ஸ் வேர்ட், எந்த முரண்பாடு இல்லாத புத்தகத்தை நீங்கள் கொண்டு போய், இதில் ஒரு சயின்ஸ் புத்தகம் இல்லை, இது மனித வர்க்கத்திற்கே ஒரு நல்லுரை. இதை எடுத்துட்டு போய் நீங்கள் அவங்ககிட்ட இன்டர்பிரட் பண்ணும் பொழுது அவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்த்து, இந்த புத்தகத்தை, இந்த புராணை கொடுங்க சார் அப்படின்னு வாங்கிட்டு போய் படித்து, அவன் என்ன பண்ணுறான், அவனை நரக வாசலில் இதை பண்ணுறதுலேருந்து அவனை பிடித்து இழுத்து அவனை தடுக்கிறோம். எப்படி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் போரில் எல்லாரும் தயாராக காத்து கொண்டிருந்த பொழுது உடனே யாராடா தலைமைக்கு இறை தூதர் செல்ல அடுத்து அனுப்புவார் என்று எல்லாரும் அவங்க அல்லாட்டு துவா கேட்குறாங்க, நான் இருக்கணும்.
அலியை கூப்பிட்டார்கள். அலியை கூப்பிட்டு கைபர் போரில் நீங்கள் தான் லீடு பண்ணுறீங்க, போங்க அலி அப்படின்னு சொன்னேன்னு அவருக்கு ஒரே குதூகலம். ஆகா, இங்கே ஷஹீதாக மாட்டோமா, இந்த போரில் அப்படிங்கும்போது நில்லுங்கள் அப்படின்னு சொன்னார். முதலே போய் அந்த போர்க்களத்தில் இறங்கி நின்று முதல் இஸ்லாத்தை சொல்லுங்கள்னார். இமேஜின், போர்க்களத்தில் கூட போய் ஃபர்ஸ்ட் இஸ்லாத்தை சொல்லுங்கள். அங்கே யாராச்சும் ஏற்றுக்கொண்டால் மிகச்சிறந்த சிறப்பான ஒரு சிவப்பு ஒட்டகங்களை விட 300 ஒட்டகங்களை வென்றவர் ஆவீர்கள் சொன்னார் போர்க்களத்தில். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன செய்யணும்னா, இந்த ஒரு புத்தகத்தை, இந்த குரானை, புனித குரானை, இறை வேதத்தை, இறுதி இறை வேதத்தை, அதையும் நமக்கு இறைவன் அல்லாஹ் ஏக இறைவன், அது யாரு மூலியமாக நமக்கு அருள்னான், மிகச்சிறந்த நற்பண்புகளின் நாயகம். ஒரு பெரிய ஒரு ஆர்குமெண்ட் பண்ணார் என்னிடம் ஒரு தோழர். அவரிடம் வந்து கடைசி எல்லாம் பேசணுன்ன நமக்கு நபிகள் நாயகத்தோட கடைசி 3 நாள் வாழ்க்கையை கொடுத்த ஒரு ஸ்பீச். யாரும் பேசக்கூடாது, 1/2 hour நான் சொல்ற சப்ஜெக்டை கேட்குறீங்களான்னு. உடனே கேட்குறேன். அப்போ சொன்னேன், இப்படிதான் இருந்தார். அவருக்கு ஒன்றும் பாடி கார்ட்ஸ் இருக்குல்ல, அவர் பின்னால வாழ்க போட்டுட்டு சுத்துறதுக்கு எவனும் இருக்குல்ல. அவர் சாகும்போது வீட்டில் சாப்பாடு இல்லை, விளக்குல எண்ணெய் இல்லை, இப்படிதான் இருந்தார். தான் சாகும் போதும் கூட தன்னுடைய எல்லாத்தையும் கூப்பிட்டு, பாருங்க என்னை இப்படி அடக்கம் பண்ணும் பொழுதுக்கு 1 இன்ச்சு கூட என்னை அடக்கம் பண்ணிடாதீங்க, என்னுடைய மண்ணறையை உயர்த்திடாதீங்க, நாளைக்கு யாராவது மரியமுடைய மகனுக்கு ஈசாவை போல் என்னையும் வந்து என்ன பண்ணிடுவோம், ரட்சகன் என்றுவாங்க. அவ்வளவு மரண படுக்கைகளையும் கூட அவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தார். இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கனார். இதுதான் அவருக்கு யார் எந்த இதுவும் இல்லை. அவருக்கு இவ்வளவுதான் ட்ரெஸ் இருந்துச்சு, அவர் வீட்டில் சாப்பிட கோதுமை இல்லை அப்படி நான் சொல்ல அந்த சகோதரி மணி என்கிற அந்த சகோதரி அழுதார்கள். இதுதான் நபிகள் நாயகம். என்னுடைய வழி அந்த மரண படுக்கையும் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு 2 நான் விட்டு செல்கிறேன் என்றார்கள். ஒன்று குரான், என்னுடைய வாழ்க்கை, நான் எப்படி வாழ்ந்தேனோ அதேபடி நடங்கள் என்றாங்க. நமக்கு தெரிந்த இந்த உலகத்தின் வாழ்க்கை வரலாறுகள் ஒரு 2000 வருடங்களாக இருக்கலாம், ஒரு 1500 வருடங்கள் தான் நமக்கு தெரிந்திருக்கலாம். அதற்கு முன்னால் நடந்த வரலாறை பற்றி தெரியாது. ஆனால் இந்த 1500 ஆண்டுகளுக்குள் எத்தனை தலைவனைகளை பற்றி நாம் படிக்கிறோம், எத்தனை மாபெரும் வீரர்களை பற்றி படிக்கிறோம், எத்தனை புனிதமான சாமியார்களை பற்றி படிக்கிறோம், எத்தனை பெரிய தத்துவாசர்களை பற்றி படிக்கிறோம், எத்தனை பெரிய அரசியல்வாதிகளை பற்றி படிக்கிறோம், எத்தனை பெரிய போர்க்களத்தில் நின்ற பெரிய புரட்சியாளர்களை பற்றி படிக்கிறோம். இந்தியாவில் எத்தனை பெயர் தோன்றியிருக்கிறார்கள், பெரிய பெரிய மகான்கள், வீரர்கள், போர் வீரர்கள், மன்னர்கள், பேரரசர்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் யாராவது ஒருவராவது, எந்த ஒரு தலைவனாவது, நான் இறந்த பின் என்னை போலவே வாழுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்களா? சொல்லக்கூடிய கட்ஸ் அவங்க கிட்ட இருந்ததா? என்னை போலவே நீங்கள் வாழுங்கள், நான் சொல்லிவிட்ட முறைப்படி நீங்கள் வாழுங்கள் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல மற்றவங்கனால? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஏன் சொல்ல முடியுது என்றால், அவர்தான் உண்மையிலேயே குர்ஆன் சொன்னபடி வாழ்ந்த மகான். அதனால்தான் அவர் என்னை போல் வாழுங்கள் என்று சொன்னார். அந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரனாக இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பெருமை என்பதை இதுவரை அறியாத சகோதரர்களிடம் கொண்டு செல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். அதில் இருக்கிற அதை ருசித்து பாருங்கள். ஒரு இஸ்லாத்திற்கு ஒருவர் வரும் பொழுது இந்த இஸ்லாம் உண்மையான இறை வேதம் இது என்று ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கும் உண்மைகளை எல்லாம் அவர்களை ஆராய்ந்து பார்த்து தெளிவாக சந்தோஷத்துடன் பிரதர் இப்படி ஆச்சு, நீங்க சொன்னது அப்படிதான் இருக்கு, கரெக்டா இருக்கு, என் வாழ்க்கையை பார்த்தேன் அப்படி எழும்போது அதை சுவைத்து பாருங்கள். இதுதான் இந்த மாதிரி ஒரு இறை தூதரும் இந்த மாதிரி ஒரு இறை வேதமும் இல்லை. இது லாஸ்ட், இது சீல்டு, ஆங்கிலத்தில் சொல்றான சீல்டு நெக்டார், முடிஞ்சது. இதுக்கு மேல யார் வரப்போறது, இனி இறை வேதமும் உங்களுக்கு வராது. பாருங்கள். அதனால இதை இன்னும் தெளிவாக நீங்கள் எல்லோரும் என்னன்னா படிக்கணும். அதான் கண். ஏன் பாருங்கள், செவியும் கண். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது கூட செவி புலன்களையும் கண்ணையும் நான் கொடுத்தேங்கிறான். அக்கார்டிங் டு கைனகாலஜி பார்த்தீங்கன்னா, சிறு குழந்தை அது கருவிலிருந்து வரும்பொழுது ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு முன்னால் செவிதான் உருவாகுது, அப்புறம் தான் கண் வருது. டாக்டர் ஜாகிர் நாயக்கர் கூட இந்த சப்ஜெக்டை ரொம்ப அழகா இன்டர்பிரட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா விஷயங்களும் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல மக்களுக்கும் இது ஒரு நல்லுரையை என்று வேறு இல்லை.
அப்போ இதை கொண்டு வந்து கொடுத்தா இப்படி நமக்கு இதை அருள்வதற்கு மீடியரியாக இருந்தார்ல, மீடியேட்டராக இருந்தார்ல, அல்லாஹ் அவர்கள் யாரு மூலியமா அருளினார்? அந்த நபியின் எப்படி இருந்திருப்பார்? அந்த சொன்ன அந்த வாழ்க்கை வரலாறு சொல்லும் பொழுது அந்த குடும்பமே சுற்றி இருந்து அவர் அத்தனை பேரும் கண்ணீர் பணித்திருந்தது. இப்படிப்பட்டவர் தாங்க ப்ராஃபட். அவர் சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்றேனே ஒழிய நான் ஒன்றும் சொல்லவில்லை. தயவு செய்து அவர் வாழ்க்கை வரலாறை படித்து பாருங்கள். அவருக்கு மூலமாக அல்லாஹ் அருளிய குர்ஆனை படித்து பாருங்கள். இதில் ஏதாவது முரண்பாடுகள் என்று அல்லாஹ் கேட்கிறான்ல, அல்லாஹ் கேட்கிறான், உங்கள் படைத்தவன் ஏக இறைவன் உங்களை இவ்வளவு அழகாக படித்திருக்கிறானே சகோதரி, உங்களை இவ்வளவு அழகாக படித்து நீங்கள் பெரிய எம்ஃபில் டாக்டர் வாங்கியிருக்கிறீர்களே, இந்த நாணத்தையும் உங்களுக்கு அளித்திருக்கிறானே. அவன் கேட்கிறான், இதில் ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். தயவு செய்து இந்த படித்து விட்டு சொல்லுங்கள், ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா என்று நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று தாவா பண்ணிட்டு வந்திருக்கேன். துவா பண்ணுங்க. நான் விதைச்சிட்டு வந்திருக்கேன். என்னுடைய டியூட்டி வந்து விதை போட்டுட்டு வந்திருக்கேன். இனி யாரோ ஒரு சகோதரர் போய் தண்ணி ஊற்றுவாங்க அடுத்தது என்னங்க. அப்புறம் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவோம், அதை செடியா வளர்த்தி அவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் வந்து எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு என்றால், இந்த அத்தாட்சிகள் என்ற இந்த புத்தகம் வந்து அதில் படித்து எழுதும் பொழுது இன்னும் பல சப்ஜெக்டுகளெல்லாம் நான் படித்தோம், ஆராய்ச்சி செஞ்சோம். எல்லா நாடுகளுக்கும் தற்போது கூட என்னுடைய நண்பர் இந்த புத்தகத்தில் மிக முன்னணியில் என்று பண்ணியிருக்கிற மால்தீவ்ஸ் போனாங்க. மாலத்தீவ்ஸ் போகும்போது அப்படியே ஸ்டன் ஆகிட்டு வந்தார். அல்லாஹ்வின் படைப்பு என்ன டேனியல், என்னால் போக முடியாமல் போய்விட்டது. என்ன டேனியல், ஒரு 190 தீவு, இத்தோடு நாடு, 4 லட்சம் ஜனத்தொகை, அதிலே 2 லட்சம், 2 யூனிவர்சிட்டிங்க, 2 யூனிவர்சிட்டி. அப்படியே என்னால் வியப்பின் எல்லை நின்று எனக்கு முன்னால வந்து என்னோட ஸ்பீச் கொடுத்தவெல்லாம் எம்ஏ எம்ஃபில் எல்லாருமே நம்மளுடைய சகோதரிகள் அந்த அளவுக்கு படித்திருக்காங்க. ஒரு 30 சகோதரிகளை எங்க நான் சந்திச்சேன். எல்லாம் ஃபுல் ஹிஜாப்ல இருக்காங்க. நான் ஒருத்தன் தான் எம்காம், எல்லாருமே பிஹெச்டி எம்ஃபில். நான் 191 தீவு, எல்லாம் குட்டி குட்டி தீவு, எலக்ட்ரிசிட்டியே இல்லை. அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் அவர்களை வந்து என்ன பண்றான், 2 யூனிவர்சிட்டி வச்சிருக்கோம். இந்த கோயம்புத்தூர்ல 4 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கோம், ஒரு ஒழுக்கமான காலேஜ் இல்ல, கல்லூரி இல்லை என்று அழுது கொண்டு சொன்னார்கள். அல்லாஹ் பாருங்க, அவங்க எப்படி 191 தீவுக, ஒரு தீவுல இருந்து ஒருத்தர் டடக்குன்னு ஒரு சின்ன மோட்டர் எடுத்து போறானா, அங்க இருக்கிற மீனை கொண்டு போய் அங்க கொடுக்குறானா, இங்க இதை வாங்குறான் அடுத்து, இப்படி எல்லாமே மோட்டர் போட். இங்க ஸ்கூட்டரு, கார் மாதிரி எல்லாம் மோட்டர் போட்ஸ். ஒரு பெரிய மாபெரும் பெரிய சுனாமி மாதிரி வந்த 4 லட்சம் பேருமே இல்லை. ஆனால் அல்லாஹ் அவர்களை அழகாக பாதுகாத்து அறிவிலும் மிகச் சிறந்தவர்களாக அந்த 4 லட்சம் பேர் வாழ்கின்ற இடத்திலே 2 மாபெரும் யூனிவர்சிட்டிகளை வைத்து போனவர் ஒரு 10 நாட்கள் பெரிய கான்ஃபரன்ஸ் 90 கண்ட்ரியிலிருந்து வர வைத்து கான்ஃபரன்ஸ் நடத்தினார். அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் நினைத்ததையும் ஏக இறைவன் மிக மிகைத்தவன், அவனால் எல்லாமே செய்ய முடியும் பொழுது இந்த களம் வந்து உங்களுக்கு என்ன பெரிய களம். இந்தியா வந்து பெரிய களம். ஒரு 4 லட்சம் பேர் இருக்கிற டூரிசம் வரக்கூடிய ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு 10 நாள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தும் பொழுது இந்தியா வந்து 120 கோடி பேர் கொண்ட ஒரு களம். இதை விட தாவா பண்றது உங்களுக்கு எந்த களம் வேணும்? 120 கோடி பேர் இருக்காங்க, மாபெரும் பரந்த நாடு. அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% பேர் வந்து எஜுகேட்டட் ஆகிட்டாங்க. எல்லா ஊர்களையும் பள்ளிக்கூடம் இருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா 80% பேர் படித்தவனாக இருக்கின்றான். அதனால் நீங்கள் வந்து அருமையாக பண்ணலாம். அருமையாக நீங்கள் வந்து இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. இந்தியாவை விட மிகச்சிறந்த களம் வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பா எங்க வந்து எதிர்ப்பு இருக்கோ அங்கதான் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். ஆனால் இதுதான் மிக சரியான களம். இந்த தாவாங்கிற இந்த போர்க்களத்தில் வந்து தாயிகளான நீங்கள் வந்து போர் வீரர்கள். ஆனால் இந்த தாவாவுடன் நீங்கள் இந்த போர்க்களத்திலே களம் தான் உங்களது, நீங்கள் போர் வீரர்கள். ஆனால் இதில் பிரதான சேனாதிபதியாக அல்லாஹ் இருப்பான், அவன் நிகழ்த்துவான் அந்த போரை என்று கூறி வாய்ப்படித்த இந்த உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நன்றி கூறியவனாய் உங்களிடம் விடைபெறுகிறேன். வாய் தகுவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.